இந்த உலகத்துல சமநிலை, நியாயம், நெறி, சமதர்மம் இது எல்லாத்தையும் கையில தூக்கி கொண்டிருக்கக்கூடிய தராச சின்னமாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இதோட துலாம் ராசிகளுக்கு நான் சொன்ன இது எல்லாம் தாங்க உயிர் மூச்சு. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே சமமா இல்ல. இவங்க எல்லாருடைய நியாயத்துக்காகவும், தர்மத்துக்காகவும் பாடுபடுவாங்க. ஆனா இவங்களுக்குன்னு அந்த எந்த விஷயமும் சாத்தியப்பட்டதே கிடையாது. இப்போ துலாம் ராசியுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன? பெரும்பாலும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா இந்த துலாம் ராசியுடைய மனசுல அடிக்கடி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? கெட்டவங்க ஏன் சிரிக்கிறாங்க? இது துலாம் ராசியுடைய மிகப்பெரிய கொஷின். இந்த கேள்விக்கான பதில் யார் சொன்னா சிறப்பா இருக்கும்? சித்தர்கள் இத பத்தி பேசியிருக்காங்க. சித்தர்கள் சொன்ன ரகசியம் தான் துலாம் ராசிகளுக்கு இப்ப நான் பேச போறேன். துலாம் அப்படின்னாவே நல்லவங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நல்லவங்கன்றதையும் தாண்டி நேர்மையானவங்க. கஷ்டப்படக்கூடிய மனுஷ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்க அதிகமா சோதனைகளை தான் அனுபவிப்பாங்க. இதனாலதான் நிறைய வாட்டி இந்த கேள்வி அடிக்கடி உங்க மனசுக்குள்ள எழுந்துட்டே இருக்கும். அதாவது கெட்டவன், ஏமாத்துறவன், சுயநலக்காரன் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நல்லா வளமா வாழ்றாங்க. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, அவங்க எல்லாரும் அப்படி இருக்கிறது போல நமக்கு தோணும். ஆனா அவங்களுக்கு பின்னால இருக்கு அந்த கர்ம ரகசியம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுடைய கலவையான ஒரு வாழ்க்கையை தான் துலாம் வாழும். இவருடைய மனசுக்குள்ள எப்பவுமே நியாயம்னா என்ன, தவறுனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்றது நியாயம் தானா, நம்ம ஏதோ தப்பு பண்றோமான்னு சொல்லி சுய பரிசோதனையானது துலாம் ராசி வாழ்ந்துட்டு இருக்கும். இவருடைய இதயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தராசு மாதிரிங்க. ஒவ்வொரு முடிவுமே நுணுக்கமா எடுப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லவங்கன்றதுக்கு இதுவே பெருத்த அடையாளம். ஆனா அந்த நல்ல தன்மை சில சமயம் இவங்களுக்கே எதிரா மாறிடும். என்ன சிம்பிள். இவங்க நல்லவங்க, நல்லது செய்றாங்க. ஆனா மத்தவங்களுக்கு இவங்க எப்படி தெரியுமா தெரிவாங்க? மத்தவங்க பண்ண பழியும், பாவத்தையும் சுமக்கக்கூடியவங்களா தெரிவாங்க. ஸோ எல்லாருக்கும் துலாம்னாவே கெட்டவங்கன்னு தான் தெரியும். ஏன் தெரியுமா? இவங்க எப்பவுமே மத்தவங்களுடைய உணர்ச்சிகள முன்னிலைப்படுத்துவாங்க. தானே கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. ஆனா அடுத்தவங்க நிம்மதியா வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நெனைக்கிற நேரத்துல தான் மத்தவங்கள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க. இத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சமநிலை ஆன்மா தன்னுடைய நிம்மதிய மத்தவங்களுக்காக தியாகம் பண்ணுமாம். அந்த தியாகத்த தான் துலாம் ராசி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தியாகத்தால தான் துலாம் ராசிகளுக்கு சோதனை வருது. அந்த சோதனைங்கிறது உங்கள தண்டிக்கிறதுக்கு கிடையாது. உங்கள உயர்த்தி வைக்க. இப்போ துலாம் ராசிக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா? நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான்? அதுக்கான பதில் என்ன? நல்லவன் கஷ்டத்த நியாயமா எதிர்கொள்றான். அதனால இவங்க அழுகுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க, கீழ விழ்றாங்க, வேற ஒரு ஆளுங்களாலயும் தள்ளப்படுறாங்க. ஆனா நீங்க பாதிக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய நேர்மையை என்னைக்கும் நீங்க விட்டு விலகுனது கிடையாது. அதனால தான் கர்மத்துடைய வல்லமைங்கிறது நியாயம் உள்ளவங்களுக்கு சோதிக்கப்படுது. ஆனா அது உங்களுடைய சக்தியா இருக்கும். பயப்படாதீங்க. அதேபோல கெட்டவன் சிரிக்கிறான். ஏன்னா அவன் சிரிக்கிறதுக்கு அவனுடைய கரும கணக்கு இன்னும் வந்துட்டு ஓப்பன் ஆகலன்னு தான் அர்த்தம். அதாவது அவன் பண்ண பாவ கணக்கு இன்னும் வந்துட்டு அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கல. பட் நீங்க படக்கூடிய சோதனைகள் அப்படிங்கிறது முன் ஜென்மத்துல கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் இல்லையா? உங்களுடைய பாவ கணக்குன்னு கூட வச்சுக்கோங்க. இது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். அதெல்லாம் வந்துட்டு சுத்திகரிக்கப்படுறதுனால தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய கணக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும். பட் கெட்டவனுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அவன் லைஃப் லாங் அத வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பாங்க. ஓகேவா? அவனுக்கு இதயம் இல்ல. வெளியில சிரிக்கிறான். ஆனா அந்த சிரிப்பு வந்து போலியானது. அவனுடைய உள்ளத்துல வலியை மூடிக்கொள்றதுக்கு அவன் முகமூடி தான் அந்த சிரிப்பு. சித்தர் சொல்வது போல, அவன் இப்ப சிரிக்கட்டும். ஆனா அவன் கர்மத்துடைய கடைசி நீதிபதி அவனுக்கு சிரிப்ப அடைக்கணும்னு சொல்றாரு. ஸோ துலாம் ராசியுடைய குணங்களும் சோதனைகளும் எப்படி இருக்குன்னா, துலாம் ராசிகள் வந்து இயற்கையிலேயே இயல்பாகவே சமாதானத்த விரும்பக்கூடியவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாரோடையும் சண்டை போட மாட்டீங்க. பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒழுக்கத்தையும், பண்பையும் கடைப்பிடிப்பீங்க. ஆனா அந்த பண்ப இந்த உலகம் சில நேரங்கள்ல பலவீனமா பாக்குது. உங்களுடைய மனச வந்து யாருமே ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது.
வெளியில சிரிக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அதிக வலிகள சுமந்துக்கிட்டு அந்த சுமை வந்து குடும்பத்துக்காகவும், பாசத்துக்காகவும், நியாயத்துக்காகவும், தர்மத்துக்காகவும் சுமந்துட்டு இருக்கீங்க. துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய வாழ்நாள்ல யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா பல பேர் இவங்கள காயப்படுத்திட்டு தான் சந்தோஷப்படுவாங்க. உடைய கர்மம் என்ன தெரியுமா? அன்பு கொடுத்து வழி கத்துக்கிறீங்க. ஆனா அமைதி திரும்புங்க. வருத்தப்படாதீங்க. துலாம் ராசி வருத்தப்பட்டா அது கடவுள் அழுகிறதுக்கு சமம். சரிங்களா? துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் தூது, ஆலோசனை, கலை, நியாயம் இது போன்ற துறைகள்ல சிறப்பா மின்னுவீங்க. உங்களுடைய வாக்காற்றல் வந்து வித்தியாசமானது. நீதிமன்றம், அரசு, கல்வி, இசை, அழகுத்துறை, சமூக சேவை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துறைகள். இதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகும். அதேபோல பணம் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி கொஞ்சம் எட்டா கனி போலதான். பணம் வரும், ஆனா நிலைக்காது. ஸோ உங்களுக்கு எந்த பணம் தாமதப்பட்டு தடப்பட்டு வருதோ அது நிலைச்சிருக்கும். ஓகேங்களா? அதே போல பொருள் வருமானமும் தாமதமாகும். ஆனா நிலைச்சிருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. சனி உங்களை வந்து சோதிக்கிறாரு. ஆனா சுக்கிர பகவான் எப்பவுமே உங்களை பாதுகாக்கிறாருங்க. சனி சொல்றது என்ன தெரியுமா? நீ உன் நெறிய காப்பாத்திட்ட, அதாவது உன்னுடைய நியாயத்தை காப்பாத்திட்டேன்னா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைத்த செல்வத்தை தருவேன்னு உறுதி கொடுக்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நியாயத்தோடும் தர்மத்தோடையும் வாழ்றீங்க. ஆனா சில சமயம் சூழ்ச்சியில மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிலைத்த வருமானத்தை கொடுத்துருவாரு. என்னம்மா நீ சொல்ற? நான் நியாயமா தர்மமா தான் நடந்துக்கிறேன். ஆமாங்க. ஆனா சனி பகவானை பொறுத்திருக்க விழிப்புணர்வோட யார் இருக்காங்களோ, திட்டமிடுதலோட யார் இருக்காங்களோ அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிதான் உங்களை வந்து மாற சொல்றாரு. அதே போல துலாம் ராசிகளுக்கு மிக சிறந்த பரிகாரம்னு பார்த்தோம்னா சனி வழிபாடு. சனிக்கிழமையில பிள்ளையாருக்கு தீபம் ஏத்துங்க. அதே போல தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அதே போல அன்னதானம் பண்ணுங்க. பசியால வாடக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கறது உங்களுடைய கருமத்தை வந்து குளிர்விக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ முன் ஜென்மத்திலயோ இல்லை நம்ம முன்னோர்களோ யாராவது செய்த பாவ கணக்கு நம்மகிட்ட இருந்ததுன்னா அந்த பாவ கணக்கு குறைஞ்சு புண்ணிய கணக்கு மேம்படும். அதே போல துளசி வழிபாடு. வீட்டு வாசல்ல துளசி வச்சிங்க அப்படின்னாக்கா மனசுக்கு அமைதியும் குடும்பத்தில் நிம்மதியும் திரும்ப வரும். தினமும் ஒரு 10 நிமிஷம் மூச்சை கவனித்து மனசை வந்து சமநிலைப்படுத்தி தியானம் பண்ணு. அதே போல சுக்கிர பரிகாரம். வெள்ளிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில்ல போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க. வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி வெள்ளை ஆடை உடுத்தி அந்த அம்மனை அலங்காரம் பண்ணி வணங்கிட்டு வாங்க. நீங்களுமே வெள்ளிக்கிழமையில வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதோட துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு போராடுவீங்க. உலகம் உன்னை வந்து புரியாம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். இல்ல ரொம்பவே. நீ உன் மனசை வந்து சில நேரங்கள்ல கேள்வியும் கேட்குறீங்க. நான் ஏன் இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கேன்? நான் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்? என்னால நினைச்சாலும் ஒருத்தருக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க முடியல. சுயநலமா இருக்க முடியல. ஒருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட முடியல. இது வந்து கேள்விகளை உங்க உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பதில் ஒண்ணே ஒண்ணுதான். நீ வந்து நியாய தர்மத்தை காக்கிறதுக்காக பிறந்தவன். எல்லாருக்கும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட பிறந்தவன். இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம் நீங்க. நீங்க ஒரு நியாயத்தின் தூண். உடைய அழுகையிலிருந்து தான் மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வருது. உன்னுடைய சோதனைகள் உன்னை தண்டிக்கிறதுக்கு வரல. உன்னை உயர்த்த தான் வந்திருக்கு. உன்னுடைய கண்ணீரே உன்னை தூய்மைப்படுத்ததான். உன்னுடைய பொறுமையே உன்னுடைய பெரிய பலங்கிறத புரிஞ்சு. முழுக்க முழுக்க இதுதாங்க துலாம் ராசியுடைய சித்தர்கள் சொன்ன ரகசியம். தராசு குலுங்கினாலும் நீதியின் பக்கம்தான் கடைசியில நிற்கும். அதுதான் துலாம் ராசியுடைய ரகசியம். நீ தாமதம் வரலாம், கீழே விழுந்து எழுந்து வரலாம். ஆனா உன்கிட்ட தான் இந்த உலகத்தை காக்கும் பெரிய சக்தி இருக்கு. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்குறப்ப அது தெரியும். உன்னுடைய எல்லா கஷ்டமும் கடவுளின் கையால் வடிவமைக்கப்பட்ட சிற்பமா மாறும். நீ சிரிச்சு வாழு. நீ உன்னையே நம்பு. நீ துலாம் நியாய தர்மத்துடைய ராஜா. உன்னுடைய சோதனைகள் இந்த உலகத்தினுடைய வெளிச்சம். உன்னுடைய வெளிச்சம்தான் உன்னுடைய விடுதலை. துலாம் ராசி எப்பவுமே உங்களுடைய மனசை அமைதியாக வச்சுக்கணும்னு விரும்புவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அமைதிங்கிற ஒன்று கொடுத்துருக்காது. எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமாகவே தான் வாழ்க்கை தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. ஆனால் சில நேரம் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே தாமதமாக கிடைக்குதுன்ற ஒரு வருத்தமும் இருக்குது. ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அது வந்து நியாயம் அதிகமாக இருக்கும்.
சித்தர்கள் சொல்றது என்ன தெரியுமா? துலாம் ராசியுடைய மனசு தூய்மையா இருந்தாதான் அந்த கடவுள் மூலியமா நியாயத்த பேசுவாங்க. ஸோ நீங்க எப்பவுமே நியாயத்த பேசுறீங்க. அதனால உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு. நீ பொறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நியாய தர்மத்த காக்க தான் பொறந்திருக்க. உன்னுடைய நியாயம், தர்மம் தான் உன்னுடைய கர்மம். அதுதான் உன்னுடைய வரமும் கூட. இதுல துலாம் ராசி ஆண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நியாயமானவங்க. வெளிப்படையான குணம். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுற பேச்செல்லாம் கிடையாது. ரொம்ப வந்து நெகிழ்ச்சியானவங்க. அழகு, கலை, நேர்மை, காதல், மரியாதை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காதல் வாழ்க்கையோ, குடும்பத்திலயோ இவங்களுக்கு பெரும்பாலும் தாமதமான நிம்மதி தான் வரும். ஆனா, உண்மையா நடப்பீங்க. எல்லாரையுமே நம்புவீங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை உரியவங்களா இருப்பீங்க. ஆனா, உங்கள எல்லாரும் காயப்படுத்தியிருப்பாங்க. காயத்துக்கு பின்னாடி உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அது உங்கள வந்து பலசாலியா மாத்தியிருக்கும். மத்தவங்களுடைய நீதிக்காக, மத்தவங்களுடைய வழிகாட்டுதலுக்காக வாழக்கூடிய உங்கள சோதனையில இருந்து உயரக்கூடிய வாழ்க்கை நிரந்தரம். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஆண்களுக்கு மதிப்பு, சமூக மரியாதை, உயர்ந்த பதவிலாம் தாமதப்பட்டு கிடைக்கும். ஆனா, அது நிலைச்சிருக்கும். 35 வயசுக்கு பிறகுலாம் உங்களுக்கு நிம்மதிங்கிறது உறுதியா கிடைக்குங்க. இதுல துலாம் ராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் அழகு, அன்பு, அறிவு 3ம் சேர்ந்த ஒரு புனித சக்திங்க. பொறந்த வீட்ல அமைதி வரும். ஆனா, உங்களுடைய மனசு எப்பவுமே மத்தவங்களுக்காக வேலை செய்யும். சமாதானத்த விரும்புவீங்க. ஆனா, மத்தவங்களால உங்களுக்கு சமாதானங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. காதல் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும். அதிகமா யோசிப்பீங்க. அதனால கொஞ்சம் மனசும கூடும். அந்த அதிகமா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஆன்மீக பாதையில போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையே வந்து கண்டிப்பா நல்ல வகையில மாறும். நீங்க தெய்வத்துடைய அம்சங்க. மகாலட்சுமியுடைய கருணை தான் துலாம் ராசி பெண்கள். அந்த கருணைங்கிறது சோதனைக்கு பிறகு தான் வெளிப்படும். இந்த துலாம் ராசி பெண்களுக்கு சித்தர்கள் சொன்னது என்ன தெரியுமா? துலாம் ராசி பெண் அழுதாலும் தங்கம் தாங்க. அவங்க சிரிச்சாலும் அந்த வீட்ல தெய்வம் புகும். இதுல துலாம் ராசியில தொழில், பணம், குடும்பம் எப்படின்னா, நியாயம், சட்டம், கலை, அரசியல், துறவி, ஆசிரியர், ஆலோசகர் இது எல்லாமே துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில். உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்கு. இதனால தான் மக்கள் எல்லாரும் உங்கள நம்புவாங்க. பணத்த பொறுத்தவரைக்கும் வயசு 28க்கு பிறகு, சுபகிரகத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பொருளாதார வளத்த மேம்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் சோதனைய கொடுத்தாலும், குரு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அமைதி தன்னால வரும். உறுதியா வரும். பயப்படாதீங்க. நல்ல துணை கிடைக்கும். அதுவரைக்கும் சில மனப்போராட்டங்கள நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். இதோட துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் ஆன்மீக பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல காலையில உங்களுடைய வழிபாடு மகாலட்சுமி, பார்வதி, காமாட்சியை வழிபாடு பண்ணும். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வெண்மை நிற பூக்களோட, பாலாபிஷேகத்தோட, பால் நெய்வேத்தியமா வச்சு தீபம் ஏத்தி பக்கத்துல கூடிய அம்மன் கோயில்கள்ல வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான சமாதானப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே போல அன்னதானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. நீல நிற ஒளிய வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல வச்சுக்கோங்க. எனக்கு அது நிறைவேறுச்சுனாக்க அந்த அம்மனுக்கு பட்டாடை உடுத்துறேன்னு வேண்டிக்கோங்க. இது வந்து மிகப்பெரிய பலம் தரக்கூடிய பரிகாரம். அதேபோல திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு துலாம் ராசி ஆண்கள் சனி பகவானுடைய பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும்னாக்க போயிட்டு வாங்க. திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள இந்த ஆண்களும் சரி, பெண்களும் சரி 2 பேருமே வாழ்க்கையில உயர்வும் கிடைக்கணும், அமைதியும் கிடைக்கணும்னு போய் வேண்டிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கை வந்து ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் இன்பம் இருக்கு. அந்த இன்பத்த அடையணும்னாக்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கடைசியில நம்பிக்கையே வெல்லும். நீங்க கஷ்டப்படுறீங்க. ஏன்னா கடவுள் உங்கள வந்து உச்சிக்கு கொண்டு போக தயார்படுத்துறாரு. நீங்க அழுறீங்க. அந்த கண்ணீர்ல கடவுள் வந்து உங்க சாபத்த கழுவுறாரு. உங்களுடைய நியாயம், நீங்க பேசக்கூடிய குரல் தான் உங்களுடைய வரம். உங்களுடைய நேர்மை தான் உங்களுடைய செல்வம். உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய வலிமை. இத புரிஞ்சுக்கோங்க. இதோட சித்தர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நீதியில நடக்கிறவன் தான் தாமதமா வளருவான். ஆனா ஒரு நாள் எல்லாரும் அவன தேடி வருவாங்க. அதுதான் துலாம். நீ உன் பாதைய விட்டு விலகாத. சத்தியத்தோட நீ நின்னுட்டனா, கடவுள் உன்ன நிச்சயம் உயர்த்தி வைக்கும். எப்பவுமே தெய்வம் உனக்கு துணையா இருக்குங்கிறத அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதோட துலாம் ராசி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அனுதினமும் லக்ஷ்மி வழிபாடு, பெருமாள் வழிபாடு இது தொடர்ந்து பண்ணணும். அனுதினமும் நீ சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? ஓம் லக்ஷ்மியே நமக. ஓம் நமோ நாராயண. இந்த மந்திரத்த அனுதினமும் ஒரு 21 முறை குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 108 முறை சொல்றதும் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது.
இதோட துலாம் ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முக்கிய அதிர்ஷ்டமான எண்ணுனாக்கா 6ங்க. இது வந்து சுக்கிர பகவானுடைய எண். அன்பு, அழகு, செல்வம், சமநிலையை கொடுக்கும். இதோட இன்னும் அடிஷ்னலான துணை எண்கள் பார்த்தோம்னாக்க 3, 9, 15, 24, 33, 42. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் செல்வத்திற்கும் உதவக்கூடிய எண்கள். தவிர்க்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 4, 8 வந்து உங்களுக்கு செட் ஆகாதுங்க. இது வந்து சனி பகவானுடைய எண்கள். தாமத்தை கொடுக்கும், மனசுமையை தரக்கூடியதாக அமையுது. இதோட சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? துலாம் ராசிகளுக்கு 6ங்கிற எண்ணோட நடந்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை சீராகும். இதுவே வியாபாரம், வாகனம், புதிய முயற்சிகள் அப்படின்னாக்கா 6, 15, 24 இந்த தேதிகளில் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. இதோடைய கூட்டு எண்களை பார்த்தீங்கன்னாக்கா 6ங்கிற எண்ணிக்கையில தான் முடியும். இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு. இது என்ன பண்ணுனாக்கா அன்பு கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து வெள்ளிக்கிழமையில பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. அதே போல நீலம் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நிறைந்த நிறம். பணநிலையில உயர்வை கொடுக்கும். இது வந்து புதன்கிழமையில பயன்படுத்துங்க. அதே போல வெள்ளை மனசு வந்து சுத்தம், நியாயம், நல்ல சக்தியை வந்து மேம்படுத்தும். தினசரி நீங்க பயன்படுத்தலாம். வீட்டுக்கும் பொருத்தமானது தான். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு, மஞ்சள். இது ரொம்ப ஆழமானது. சாம்பல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை, சனிபகோடைய சக்தியை அதிகப்படுத்திடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். துலாம் ராசி வழிபட வேண்டிய முக்கிய தெய்வம்னு பார்த்தோன்னாக்கா மகாலட்சுமி அம்மன். செல்வத்துக்கும் அமைதியும் கொடுப்பாங்க. திருத்தலங்கள்னு பார்த்தோன்னாக்கா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருத்தலம், திருப்பதி பத்மாவதி தாயார் வழிபாடு. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியின் உச்ச நிலைக்கு உரிய கிரகம். திருநள்ளாறு சனி பகவான் கோயில். வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு வாழ்க்கையை சமாதானப்படுத்துவாருன்னு சொன்னேன். அதனால திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குபேரன் லக்ஷ்மி தம்பதியா வழிபாடு பண்ணுங்க. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல லக்ஷ்மி குபேர ஹோமம் செய்யறதும் ஹோமத்துல கலந்துக்கிறதும் சிறப்பு. இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? துலாம் ராசிக்காரன் சனியோட நட்பு கொண்டா உலகம் அவனை வணங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால சனி வழிபாடு ரொம்ப அவசியம். அதே போல அதிர்ஷ்டமான திசைகள் தென்கிழக்கு பணம் மற்றும் வணிக வெற்றி. வடக்குங்கிறது செல்வ வளம், மன அமைதி. கிழக்கு ஆன்மீக வளர்ச்சி, புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். வீட்லேயோ கடையிலையோ நீங்க அமர்ந்திருக்கிறப்போ முகம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து இருக்கணும். நல்ல அதிர்ஷ்டத்தை சேர்க்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் நேரம் பார்த்தோன்னாக்கா முக்கியமாக வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது வணிகம், கலை, நிதி தொடர்பான வேலைக்கு சிறந்த நாள். மாலையில் 4 to 6:30 மணி அனுதினமும் உங்களுக்கு தெய்வீக நேரம் தான். மனசாந்தியும் நல்ல முடிவுகளும் எடுக்கிறதுக்கான நேரம். அதே போல் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்துருக்கா வைரக்கல். வெள்ளியினுடைய ஆற்றலை உயர்த்தும். அதாவது சுக்கர் பகவானுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும். செல்வமும் அழகும் தரும். வெள்ளிக்கிழமையில வெள்ளி மோதிரத்தில் வலது கையில் வைரக்கல் பதித்து அணியிறது சிறப்பு. ஓகேங்களா? அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளி மோதிரம் அணிந்த துலாம் ராசிக்காரனுக்கு வெற்றி உறுதி. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் சொல்கிறேன். யானை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விலங்கு. உங்களுடைய அமைதிக்கும் பெருமைக்கும் செல்வத்துக்கும் இவங்க பொறுப்பு. நாரை அது வந்து சமநிலையும் மன நிம்மதியும் கொடுக்கும். அதே போல் நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் லக்ஷ்மியே நமக. செல்வத்துக்கும் நிம்மதிக்கும். ஓம் சனீஸ்வராய நமக. சனி பகவானுடைய கருணையை பெற்றுக் கொடுக்கும். ஓம் நமோ நாராயண. அனைத்து தடைகளும் நீங்கும். துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் லக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னீங்கன்னாக்க மன அமைதியும் வரும், பொருளாதாரத்தில் உயர்வும் உறுதி. ஸோ துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இதனால அழகுக்கும் அன்புக்கும் நியாயத்துக்கும் இந்த 3மே உங்களுக்கு மூல சக்தியாக செயல்படும். உங்களுடைய கர்மம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுறது தான் உங்களுடைய வாழ்க்கை. இதனால கடவுள் உங்களுக்கு சில நேரங்களில் 2 பக்கமும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற மாதிரி சோதனைகள் தான். இது சித்தர்கள் என்ன சொல்றாங்கனாக்க துலாம் ராசி மனுஷனுடைய சோதனையிலேயே அவன் வந்து அமைதி கத்துப்பான். துலாம் ராசிக்காரன் கடவுளுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இதோட நீங்க அதிகமா நம்ப வேண்டிய தெய்வம்னு பார்த்தோன்னாக்க சுக்கிர பகவானும் லக்ஷ்மி தேவியும் சனீஸ்வர் பகவானும் இதோட வெங்கடாச்சலபதிங்க. இதை அடுத்து சிறப்பு பரிகாரம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையில உடைய அலமாரியில குபேர தீபம் ஏத்துங்க. ஓம் ஹ்ரீம் குபேராய நமக இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். அதே போல எங்கேயாச்சும் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க, ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்க அன்னைக்கு வெண்மை நிற ஆடையை பயன்படுத்தி இல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் பணம் வந்து அதிகமாக வரணுனாக்க கிழக்கு திசையில் கண்ணாடி வச்சிங்கனாக்க செல்வ ஆற்றல் பெருகும். மாலையில் 6 மணிக்கு பின்னாடி தீபம் வந்து வீட்டில் அணையக்கூடாது. அது வந்து சுக்கிர பகவானுடைய ஆற்றலை குறைச்சிடும். ஒட்டு மொத்தமாக துலாம் ராசி அப்படின்னாவே நியாயத்துடைய தராசு, உண்மை பேசக்கூடிய இதயம், அழகு, அன்பு, நம்பிக்கை இந்த 3ம் சேர்ந்த ஒளி. நீங்க
துலாம் ராசி ஒரு நாளும் ஒருத்தரை கூட காயப்படுத்த விரும்பி இருக்க மாட்டீங்க. மனசுக்கு நிம்மதி தான் முக்கியம்னு நினைக்குவீங்க. அதனால மத்தவங்களுடைய நிம்மதிக்காகவும் பாடுபடுவீங்க. வாழ்க்கை உங்கள சோதிச்சுட்டீங்க. ஆனா ஈஸியா கீழ விலக விடாது. உங்கள தெய்வத்தோட இணைக்கக்கூடிய சோதனையா தான் எப்பவுமே இருந்திருக்கு. உங்களுக்கு சித்தர்கள் சொல்றது கடைசி என்ன தெரியுமா? துலாம் ராசிக்காரன் அழுதா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயம் அவங்கள தங்கமா மாத்தும். உன்னுடைய மௌனம் கூட ஒரு தவம்தான்னு சொல்றாங்க. உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடையோ, தாமதமோ அது உனக்கு தோல்வி கொடுக்காது. உன்னோட நியாயத்தை பேசக்கூடிய இதயம் கடவுளுடைய ஆசீர்வாதம். நீ அன்பா நடந்துக்கோ. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை அதிகப்படுத்தும். இது நாள் வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் நீ கஷ்டம் தான் பட்டிருப்ப. ஆனா அந்த கஷ்டமும் கண்ணீரும் இப்ப வைரம் மாதிரி மின்ன போகுது. நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப வீணாகல. அது உன் ஆன்மாவை தங்கமா மாத்திருக்கு. நீ பொறுமையா இரு. நீ நம்பிக்கையோட இரு. உன் நியாயத்தை என்னைக்கும் விட்டுறாத. கடைசியில நீ தான் ஜெயிப்ப. அன்பு மிக்கவனே, நிம்மதியோட வாழு. ஸோ ஒட்டு மொத்தமா சித்தர்கள் துலாம் ராசிகளுக்கு சொன்ன ரகசியத்தை நான் தெளிவுபடுத்தியாச்சு. இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா மட்டும் இல்லாம, உன் வாழ்க்கையே உனக்கு திரும்ப கொடுத்த மாரி இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட உங்களுக்கு உங்களுடைய அதிபதியை நீங்க பலப்படுத்தணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சுக்ராய நமக இதை எழுதுங்க.